வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து அபுதாபிக்கு வந்துக்கிட்டு இருக்கேங்க. பக்கத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தால் மற்றவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பையன் தான் கேட்கல. இல்லைப்பா எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னால் சேர்றா அப்படின்னு. இந்த பையன் ரொம்ப வாள், அதால் கொஞ்சம் தனியாக தான் உட்கார வச்சுருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஏர்போர்ட் உள்ளரிக்க வந்தோடனேவே பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. ஆகா ஜாலியாக போகிறோம் அப்படின்ட்டு இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் லாஸ்ட்டாக தான் உட்காருவேன் அப்படின்ட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். பொங்கலுக்கு வந்த லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், காலம் நம் கடமைக்காண்டி அழைக்குது, அதால் கலங்காமல் போயிட்டு வாடா அப்படிங்கிறது மாதிரி எவ்வளோ வலி இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஏதாச்சும் கவிதை சொன்னோம்னா என் ஒய்ஃப் ரொம்ப பிஸியாக இருக்கும், பார்த்தாவே தெரியும் பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இதை போய் எடுத்து போடுவீங்களா அப்படின்பா. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் செய்கிறத போட்டுரும்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்து பசங்களை பாருங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அப்பா இந்த இடத்த நான் தான்ப்பா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன இருக்குது பார்த்தீங்களா, அவர் பயங்கரமான ஆள். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காருவான், அப்புறம் நம்ம சீட்டில் வந்து கேட்பான். இன்னும் கொஞ்சம் விட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏன் சும்மா தானே அவர் உட்காந்துக்கிட்டு வர்றாரு, அதால் நானே ஓட்டிக்கிட்டு வர்றேனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படிமா. அது மாதிரியான ஆளுவேன். அதால் இவனை கொஞ்சம் அமைதியாக உட்கார வச்சுருது என்னோடய வேலை. பார்த்தீங்களா, பார்சல் சாப்பாடு வந்துருச்சு. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் சந்தோஷப்படுவார். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். தேடல் தொடங்கி எதையுமே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்து சாப்பிட்றதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு வந்துடுவான். அண்ணே ஒன்றதில் கொஞ்சம் குர்றா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான் பெரிய பையங்க ஃபுல்லாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னு. அப்படியே மேலே போகும்போது வீடியோ எடுத்தோம். அப்படியே மேக கூட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. யார் எப்படி போய்கிட்டு இருந்தான்னா எங்களுக்கு டைம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற எதையுமே இங்கே மைண்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், சூரியன் வர்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டே போகிறது மாதிரி இருக்குது. இங்கே ஃப்ளைட்டில் போகிறது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது. பாருங்கள், பையன் என்ன பண்ணிக்கிட்டீங்கப்பா, எதுக்கு இப்படி என்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். தம்பி வாப்பா அப்படி தாப்பா வீடியோ எடுப்போம் அப்படின்னதுன்னு, எங்களுக்கு மட்டும் யூடியூப்பில் போடாமல் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலாக பார்க்குறீங்க, அதால் தான் எனக்கு சப்ஸ்கிரைபரே யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.